நமஸ்காரம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான மருத்துவம் பிடித்திருக்கலாம். நம் நாட்டிலேயே ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், ஹோமியோபதி, அல்லோபதி, இன்னும் பல. இதில் ஒவ்வொரு வகை ஒவ்வொரு வியாதிக்கு கூட பயன் தருவதாக இருக்கலாம். எல்லாமே எல்லாவற்றுக்கும் பயன் தரும்னு சொல்ல முடியாது. சட்டென்று அடிபட்டு விட்டது, அறுவை சிகிச்சை, ஆபரேஷன் பண்ண வேண்டுமானால் இப்போதும் அதற்கு சிறப்பான வழி அல்லோபதி. நெஞ்சுவலி, மாரடைப்பு, உடனடியாக அதற்கு வேண்டிய வைத்தியம் செய்ய வேண்டும். ஆபரேஷன் பண்ண வேண்டுமானால் அல்லோபதி தான் சட்டென்று தேரக்கூடியது, கிடைக்கக்கூடியது. எதில் எது பயன் தருமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதே. சில கிரானிக் டிசீஸ் அந்த மாதிரி இருக்குமானால் ஆயுர்வேதம் நன்றாகவே செயல்படும். ஆனால் இந்த ஒவ்வொரு மருத்துவத்தை சேர்ந்தவரும் எல்லாவற்றுக்குமே இதில் மருந்து உண்டு என்றுதான் சொல்லுவார். வாஸ்தவன்தான், இருக்கலாம். இருந்தாலும் நோயாளிக்கு எது வேலை செய்கிறதோ அதைத்தானே எடுத்துக்கொள்ள முடியும். அதிகமாக பிபி இருக்கிறது, அதிகமாக சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் இருக்கிறது, அதை மெதுவே நேச்சுரலாக கியூர் பண்ணுகிறேன்னு சொல்லிக் கொண்டிருந்தால் நாள் வீணாகும். அதற்குரிய மருந்தை எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும், உடம்பை காப்பாற்றியாக வேண்டும். உண்மைதான், பல பக்க விளைவுகள் எல்லாம் இருக்கலாம். அதனால் ஆங்கில மருத்துவத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் பொதுவாக பாரதத்துக்குன்னு இருக்கக்கூடிய வைத்திய வகைகளில் இருப்பவர்கள் சொல்லுவார்கள். அதில் பல விஷயங்கள் உண்மையாகவும் இருக்கும். ஆனால் மற்றொரு சாஸ்திரமும் இருக்கிறது. ஷரீரம் ஆத்யங்கலு தர்ம சாதனம். இந்த உடம்புதான் பகவான் நமக்கு தர்மம் செய்வதற்காக கொடுத்திருக்கிற கருவி. கைகால்கள் ஒழுங்காக இருந்தால்தான் தர்மமே செய்ய முடியும். நான் எந்த மருந்து சாப்பிடுகிறேன் என்பதை விட தர்மத்தை செய்வதற்காக உடலை பாதுகாத்தேனா என்பது மிக முக்கியமான சாஸ்திரம். சில வகையான முதுகு வலிகள், மூட்டு வலிகள், வயிற்று பிரச்சனைகள், இதெல்லாம் நீண்ட காலமாக இருக்கும். அதற்கெல்லாம் நம் நாட்டு வைத்தியங்கள் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி என்றால் கண்டிப்பாக அதைத்தான் முயற்சி பண்ண வேண்டும். இதில் சிலர் அடுத்த வகையான மருத்துவத்தை பயன்படுத்தவே கூடாது என்று அதை குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது எந்த வகையினர் யாரை சொன்னாலும் சரி, எதில் நல்லது இருக்கிறதோ எடுத்துக்கொண்டுதான் தீர வேண்டும். நமக்கு தேவை என்ன? நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு தவறான வழிகளுக்கு செல்லக்கூடாது. அதே போல வருங்காலத்தில் மிகவும் பக்க விளைவுகள் இருக்கும். அதேபோல் மருந்துகளும் உட்கொள்ளக்கூடாது. இதில் முக்கியமாய் இயற்கையோடு ஒன்றிவிட்ட உணவு வகைகள், இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருந்து வகைகள், இதெல்லாம் இருந்தால் நம்பலாம். பக்க விளைவுகள் அவ்வளவாக இருக்காது. இது சில சமயத்தில் ஆங்கில மருத்துவத்தை பார்த்து என்ன பயம் வந்துவிடும் என்றால், ஒரு நாட்டில் இது புழக்கத்தில் கூடாதுன்னு பேன் பண்ணப்பட்ட ட்ரக்ஸ் நம்ம நாட்டில் புழக்கத்தில் இருக்கும். அதுபோல வைசேவர்சாவும் இருக்கும். அப்பதான் நமக்கு சுரீர்னு உரைக்கும்.
அந்த நாட்டு மக்களுடைய ஆரோக்கியம் உயர்ந்தது, அது சிறப்பானது. ஆனா நம்முடைய உயிர் என்ன சுமாரானதா? அப்படி இருக்கிறதேன்னு அந்த சந்தேகம் வரும். அந்த விஷயத்தில் தான் நம் நாட்டு மருத்துவம், நம்ம மருந்துகள் இதெல்லாம் சிறப்பானது என்றும் கண்டிப்பாக சொல்லுவார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், எந்தெந்த வியாதிக்கு எது ஒத்து வருமோ அதை எடுத்துக்கொள்வது நலம். நீண்ட காலத்துக்கு கிரானிக்காக ஒண்ணு நச்சுன்னு ஒரு வியாதி இருக்குமானால் அதற்கு கண்டிப்பா நம்ம பாரத வைத்திய முறைகளில் சிறப்பான மருந்துகள் இருக்கும். ஆனால் ஒன்று, அதில் இருக்கக்கூடிய தீமைகளையும் புரிந்து கொண்டு விலகித்தான் இருக்க வேண்டும். நன்மைகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் வெறுமனே சமூக வலைத்தளங்களில் ஒருத்தர் மற்றொருத்தரை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். கடைசியில் அவரே அந்த மருத்துவத்தை பயன்படுத்தி இருக்கலாம். முதலில் உடம்பை சரிநிலைக்கு கொண்டு வந்துவிட்டு அது எந்த மருந்து கொடுக்க வேண்டுமோ அதை உடனடியாக செய்ய வேண்டும். அதை செய்துவிட்டு அதற்கப்புறம் எல்லா விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டுகளையும் பண்ணி கொண்டிருக்கலாம். இதில் ஓரளவுக்கு வயதானவர்களாக இருந்தால் கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். சரி, சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்கிறது பார்ப்போம். அதை இளைஞர்களிடத்தில் 30 வயசு 40 வயசுன்னு இருக்கும்போது இந்த உடலும் உயிரும் மிக முக்கியம். அப்போதெல்லாம் பிடிவாதம் பிடிக்காமல் எது நல்லது செய்யுமோ அதை உடனடியாக செய்ய வேண்டும். இதில் சிலர் தங்களுக்கு உடம்பு ஒன்றும் இருக்காது, தன் வீட்டில் இருக்கும் அடுத்த நபருக்கு இருக்கும். அவர்களை இது செய்யாதே அது செய்யாதேன்னு சொல்லிக் கொண்டிருப்பார். இது நியாயமா? நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும், அது சரி. ஆனால் அவர் சமப்படும் போது நீண்ட காலத்துக்கு நல்லதாக இருக்கும், இப்போது நல்லதாக இருக்கும்னு பேசிக் கொண்டிருக்க முடியுமா? ஆனால் இந்த விஷயத்தில் ஷரீரம் ஆத்யங்கலு தர்ம சாதனம், அதுதான் முக்கியமான வாக்கியம். இந்த சரீரம் ஆரோக்கியம்தான் தர்மத்தை செய்வதற்கு சாதனம். அதை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும், சரியான முறையில். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.